லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். குரு திசை யாருக்கு யோகம் அப்படின்றதையும், வடக்கு திசையில் 2BHK உள்ள ஒரு வரைபடத்தையும், குழிக்கணக்கில் எந்த மனை சிறப்பு அப்படின்றதையும் இந்த வரைபடத்தில் பார்ப்போம். 22க்கு 45 அடி உள்ள அருமையான நார்த் ஃபேஸிங்கில் 2BHK உள்ள ஒரு வரைபடம். இது வாஸ்துப்படி இருக்குங்க. பிளானே அருமையாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பேசிக்காக 5Gங்கிறது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். 5Gயில் போர்வெல் மழைநீர் சேகரிப்பும், சம்பு ஈசான மூலையிலையும், செப்டிக் டேங்க் வாயு மூலையிலையும், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்கும் அமைக்கணும். இதுதான் 5 கோல்டன் ரூல். 4Cங்கிறது என்ன அப்படின்னாக்கா, இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஈசான்யத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு கார்னர் இது போர்ட்டிகோவாக கொடுத்துருக்குறோம். வெராண்டா, கார் பார்க்கிங். அதுக்கப்புறம் ஹால் 10க்கு 16 ஜன்னல் 2 கொண்டது. அதுக்கப்புறம் கன்னி மூலையில், இந்த ஹாலினுடைய கன்னி மூலை, இதை நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா ஈசானத்தில் தான், அந்த பிரம்மஸ்தானத்தில் தான் பூஜை அறை வரும். நிறைய அன்பர்கள் எங்ககிட்ட பூஜை அறை ஈசானத்தில் இல்லை வைங்க, அல்லது கன்னி மூலையில் பிரம்மஸ்தானத்தில் வைங்கங்கிறவங்க இருக்காங்க. அக்னி மூலையில் யார் ஒருவங்க கிச்சன் வச்சாங்களோ அந்த வீட்டினுடைய பெண்கள் வயது குறைவாக காமிக்கும். ஸோ அவங்க சீரியல் பார்த்தா கூட உங்களுக்கு உடம்பு ஒன்றும் கெட்டு போயிடாதுங்க. ஏன்னா அக்னி மூலையில் கிச்சன் வச்சுருக்கீங்கல்ல, அதில் செப்டிக் டேங்கோ, அதுக்கப்புறம் பள்ளம் இல்லாமல் டாய்லெட் பாத்ரூம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் ரொம்ப நலமாக இருப்பீங்க. கன்னி மூலையில் பெட்ரூம் 9:45க்கு 16 பீரோ இங்கே வச்சுருக்கீங்க. கத்தையாக அப்படியே நோட்டு 2000 நோட்டாக எண்ணி உள்ளே வைக்கலாம். 500 100 செலவு பண்ணலாம். பாத்ரூம் தனியாக, டாய்லெட் தனியாக கொடுத்துருக்குறோம். மாடிப்படி உள்ளேருந்து ஏறி போகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். மேலே 2 பெட்ரூம். ஏன்னா 2 பையன் 2 பொண்ணு. அப்போ கீழே பசங்க அப்பா அம்மா இருக்கிறதுக்கும், மேலே பொண்ணுங்க வந்தாக்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வந்தால் அவங்க போகிறதுக்காக 4க்கு 11:15 ட்ரெஸ்ஸிங் கொடுத்து டாய்லெட்டை நம்ம கொடுத்துட்றாங்க. ஸோ இது பெஸ்ட்டு பிளான். நம்ம பார்த்துட்டோம். பிளான் ஓகேங்க. 2 பெட்ரூமு, 22க்கு 45 125 குழிங்க. அருமையான ஒரு குழி. இது குழி என்ன அப்படின்னாக்கா, ராஜாக்கள் பார்த்தாங்க. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்கப்பட்டது. இப்போ ஜோதிடர்கள் ஒரு சிலர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஜோதிடர்கள் செய்கிறது என்ன ஒரு மிஸ்டேக்குனா, வெளியளவும் உள்ளளவும் தப்பாக இருக்குது, ஆனால் குழி சரியாக இருக்குது. அடியே நிறைய அன்பர்கள் இது மாதிரி போட்டு வச்சுருக்கிறத நான் மாற்றி கொடுத்துருக்குறேன். ஆந்திராவிலேருந்து நிறைய அன்பர்கள் போட்டு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, ஆரணி, அதுக்கப்புறம் சேலம், ஆத்தூர், இந்த பகுதியிலேருந்து நிறைய வரைபடங்கள் ஜோதிடர்கள் செய்கிறதுல என்ன, அவங்களே சரியாக பிளான் போட்டுறாங்க, ஆனால் வெளியளவு தப்பாக இருக்குது. தயவுசெய்து அதையுமே மாற்றியும் பண்ணிக்கோங்க. அப்போ பிளானை பார்த்துட்டோம். ஓகேவா? கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்காரர்களுக்கும் 5/14/23 பிறந்தவர்களுக்கும், புதன் திசையில் பிறந்தவர்களுக்கும், புதன் கிழமை பிறந்தவர்களுக்கும், ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருப்பவர்களும் வடக்கு திசை வீடு, தொழிற்சாலை, கடை வச்சு கட்டலாம். இதுதான் இந்த வடக்கு திசைக்கு உண்டான அமைப்பு. அப்புறம் கோவில், கேஎல் பத்மநாப சுவாமி கோவில் கேரளாவில் வடக்கு பக்கம் இருக்கிற அந்த சொர்க்க வாசலுங்கிறது எந்நாளும் திறந்தே இருக்கும். கோயில் திறக்கும்போது வடக்கு திசையும் திறந்துருவாங்க. சொர்க்க வாசலும் பெரும்பகுதியான கோவில்களில் அந்த ராப்பத்து பகல் 10 அப்படின்ற ஒரு நாளில் தான் ஏகாதசியில் தான் திறப்பாங்க. ஆனால் அங்கே எப்போவுமே திறந்துருக்கு. அதே மாதிரி திருப்பதியில் ஏழுமலையான், திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம்புரம் சந்திர திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக திருப்பதி போயிட்டு வாங்க. சந்திரனுடைய ஸ்தலம், மலை மேலே இருக்கிற ஸ்தலம். அங்கே ஒரே ஒரு வாசல் தான் இருக்குது. அதில் ஈசான்யத்தில் போயிட்டு ஈசான்யத்திலே வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஈசான மூலையில் நீர்நிலை இருக்கும். கை சாப்பிட்டு நம்ம வெளியே வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உள் பிரகாரத்தில் பார்த்தோம்னா ஈசான மூலையில் தான் இந்த மாலை ஏசி வச்சு உள்ளே வச்சுருப்பாங்க. கன்னி மூலையில் தான் இந்த காசு பணம் கொண்டு போய் அங்கே வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் நாம் பல கோவில்களில் இந்த கன்னி மூலை தவறாக நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். ஸோ அதனால் தயவுசெய்து கோவில்கள் வாஸ்துப்படி இருந்தால் நம்ம மூடும் நிலை ஏற்படாது. ஸோ வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை நம்ம இன்னும் கோயில் மூடிக்கிட்டே இருக்கோம். வேறு மாநிலத்தில் எல்லாம் திறந்துட்டோம். அப்போ நம்ம கோவில்களும் கண்ணை கொடுக்கும் பள்ளிகளும் இன்னும் திறக்கப்படுவதற்கு நாம் சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் கொரோனாவுடைய அச்சம் இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனுடைய விழிப்புணர்வு கண்டிப்பாக நமக்கு தேவை. அதனால் கொரோனாவுடைய தாக்கத்திற்கு நம்ம கண்டிப்பாக அந்த ஊசி போட்டுக்கோங்க. கவர்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்குது. கோவில்களை திறப்பதற்கு வாஸ்து பாருங்கள்.
அதுக்கப்புறம் பள்ளிகள் திறப்பதற்கு உங்கள் பள்ளி சரியாக வாஸ்துப்படி இருந்தால் நிச்சயமாக நம்ம அச்சப்பட வேண்டியதில்லை. காவல்துறை வந்து ஒவ்வொரு கட்டடத்துலேயும் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து காவல்துறையினுடைய அந்த பில்டிங் இருக்குது. ஸோ அந்தந்த பகுதியில் குற்றங்கள் வந்து சரியாக நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த பில்டிங்கினுடைய கன்னி மூலையில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் உட்காந்துருந்தாக்கா நிச்சயமாக அந்த குற்றங்கள் இல்லாமையே இருக்கும். 21/9/2021 தான் வந்து உங்களுக்கு மகாலயபட்சம் ஆரம்பிக்குது. 6/10/2021 வரைக்கும் நடக்கும். ஸோ இந்த மகாலயபட்சத்தில் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுங்க, கண்டிப்பாக கொடுங்க. உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம், உங்கள் மகனுக்கு திருமணம், உங்கள் மகளுக்கு திருமணம், குழந்தை கிடைக்கிறது நிச்சயமாக 100க்கு 100% நடக்கும். இது எங்கே கொடுக்கணும்? வீட்டில் திதி கொடுங்க. தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு நீங்கள் வீட்டிலையே செய்யலாம். நாங்கள் விட்டு போயிட்டோங்க, இந்த நாட்களில் செய்யுங்க. உங்கள் முன்னோர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் போய் கொடுக்கலாம், பாபநாசத்தில் கொடுக்கலாம், கடற்கரைகளில் இருக்கிற எல்லா இடத்துலையும் கொடுக்கலாம், நதி, ஏரி, ஆறு, கடல், குளம் இருக்கிற பகுதியில் எல்லா இடத்துலையும் கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த பிளான் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் க்ரீன் வர்ணம் வந்து உங்கள் தீட்டிக்கோங்க. 125 குழிக்கு வந்து பசுமனை 75 ஆண்டுகள். இந்த வயது, அதாவது இந்த பில்டிங் நாம வயது நிர்ணயம்ங்கிறது 75 ஆண்டுகள் நலமாக சேமமாக செல்வ செழிப்பாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷ ஜந்துக்கள் நம்ம வீட்டுக்கு வருது சார், நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, பூச்சிப்பட்டைகள் அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து தேள் வருது, பூரான் வருது, பாம்பே வருது சார், நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, நஞ்சுண்டேஸ்வரர் நஞ்சுண்டேஸ்வரிங்கிறது முருகன் கோவிலில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு போயிட்டு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் வர்ற விஷ ஜந்துக்கள் வராமல் போகும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்காம விட்டுறக்கூடாது. அதனால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டோம்னாக்கா இது நிச்சயமாக வராது. அதுக்கப்புறம் இன்னர் டைமென்ஷன் நம்ம இப்போ இந்த பிளான் எல்லாம் பார்த்துருக்குறோம். அடியேன் இதே மாதிரி வரைபடங்கள் நிறைய அன்பர்களுக்கு அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதில் நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து இன்னர் மெஷர்மெண்ட் சரியாக வாஸ்துபடி இருக்கும், அவுட்டர் மெஷர்மெண்ட் நாங்கள் கொடுக்குறதுல வாஸ்துபடி இருக்கும். குழி கணக்குங்கிறத வந்து இதில் 2 கொடுத்துருக்கேன். மொத்தம் 11 பொருத்தத்தில் 9 பொருத்தம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஜாதகம்ங்கிறது பார்த்து அதன்படி நம்ம செயல்படுவோம். அதுக்கப்புறம் மூலைகள் 4 மூலைகளும் சரியாக இருக்கணும். இதன்படி நாங்கள் உங்களுடைய அடியேன் இருக்கிறது வந்து மதுரையில் இருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க மதுரையில் வரலாம். இல்லைன்னா என்னுடைய 2 நம்பர்கள் இருக்குது. 9952166706 9003342 2 நம்பர்களில் ஒரு நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அனுப்பி வைங்க. ஸோ இது மாதிரி நாங்கள் வந்து வரைபடம் அமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு சிறிய தொகையாக நாங்கள் வாங்குகிறோம். இப்போது இது எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். சிறியா நங்கை பெரியா நங்கை இது வீட்டினுடைய முன்புறத்திலேயே வீட்டினுடைய பின்புறத்திலேயே நீங்கள் வளர்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து குரு திசை யாருக்கு யோகம் அப்படின்னா, வீட்டினுடைய ஈசான மூலைங்கிறது இது. இந்த மூளைக்குண்டான கிரகம் யாருன்னா குரு. உங்களுக்கு குரு தசை நடக்குது. இந்த மூளை சுத்தமாக வச்சிருந்து குரு உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ஈசான மூலை தலைவாசல், ஈசான மூலையில் பூஜை அறை, ஈசான மூலையில் பெரியவங்களோ பிள்ளைங்க படுக்கும் அறை, இந்த 3இல் ஏதாவது ஒன்று இருந்தால் தலைவாசல், பெரியவங்க படுக்கிறதுக்கு உண்டான அறை, பூஜை அறை 3இல் ஏதாவது ஒன்று இருந்தால் குருதசை நடக்கும் 16 ஆண்டுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக உங்களை உயர்த்தும். வியாழந்தோறும் நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க. திருச்செந்தூருக்கு வியாழக்கிழமை அன்று மதியம் 1 to 1:30 முருகப்பெருமானை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அங்கே இருக்கிற முருகர் மாத்திரம்தான் வந்து வேலை வந்து பூமியில் குத்தி வச்சுருப்பார். வருடத்தில் ஒரே ஒரு நாள் இந்த கந்த சஷ்டி அன்னைக்கு சூரனை வதம் செய்வதற்காக வந்து சிக்கல்லேருந்து வந்து வேலை அவங்க அம்மாக்கிட்ட வாங்கிட்டு திருச்செந்தூரில் வந்து அசுரனை வதம் செஞ்சுட்டு திருப்புன்றத்தில் வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்போது குருதசை நடக்கிறவங்க திருச்செந்தூருக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது வருடத்திற்கு ஓரிரு முறை, இல்லை பக்கத்தில் இருக்கீங்கன்னா மாதம் மாதம் போங்க. அப்படி போயிட்டு வந்தால் ரொம்ப 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 விசேஷம். பச்சை பட்டு உடுத்தி வரும் அந்த ஆவணி மாத திருவிழா. அப்போது வாய்ப்பு இருந்தால் அந்த இதுலேயும் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து குருதசை நடக்கிறவங்க கண்டிப்பாக ஈசான மூலமாக சுத்தமாக வச்சு ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்பாகவும் வாழணும். நிறைய அன்பர்கள் வந்து காசு பணம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்காது. ஒரு சில அன்பர்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும், செல்வம் இருக்காது. இது 2ம் கொடுப்பது தான் இந்த குரு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க.
இதனுடைய பிளானுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த தகவல்கள் சரியாக இருந்தால் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் அனுப்பி வைங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.